ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சுவிசேஷத்தை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சுவிசேஷத்திலே இயேசு உயிர்த்தெழுந்த அந்த காரியத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கடந்த சில நாட்களாக யோவான் 21வது அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டு அதிலே இயேசு சொன்ன வார்த்தைகளையும் அவரை சுற்றி நடந்த சம்பவங்களையும் வைத்து பல காரியங்களை கற்றுக்கொண்டோம். இன்றிலிருந்து அடுத்த சில நாட்கள் நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரத்திலிருந்து இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் பேசிய வார்த்தைகள் என்ன, அதை தொடர்ந்து நடந்த சம்பவங்கள் என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆரம்பமாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். தமிழில் காண்பித்தார் அப்படின்னு இருக்கு, ஆங்கிலத்தில் ஹி பிரசன்டட் அப்படிங்கிற வார்த்தையும் வருது. அவர் ப்ரூவ் பண்ணார் அப்படிங்கிற வார்த்தை, நிரூபித்தார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். சரி, இதில் பல காரியங்கள் இருக்குது. இதே வசனத்தை குறித்து நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். இன்றைக்கி ஒரு கிளிம்ஸ், அதாவது ஒரு முன்னுரை மாதிரி மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன். இதில் எதை பற்றி பேசியிருக்கிறாரு? ஒன்று, இயேசு அப்பப்போ வந்துட்டு போனார்ன்னு இருக்குது. அதில் அப்படி தானே இருக்குது. அவர் 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி, எப்போ அடுத்த முறை வருவார்னு சொல்லிட்டு போகல, இன்னும் 2 நாள் கழிச்சு வரப்பா அப்படின்னு சொல்லலை, வர்றார். அப்போ ஒன்று, அவர் எப்போ வருவார்னு தெரியாது, ஆனால் வர்றார், அப்படி வந்து போயிட்டு இருக்கிறாரு. 2, அவர் தான் உயிரோடு இருக்கிறவராக நிரூபிப்பதற்காக வருகிறார் என்று. இப்போ வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, வந்தோம் ஒரு அற்புதம் பண்ணாரா அதிசயம் பண்ணாரான்னு இல்லை, டீச் பண்ணாருன்னு இருக்கு. அப்படி தானே இருக்கு. தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அப்படின்னு இருக்கு. ஆங்கிலத்தில் he was teaching or speaking அப்படின்னு இருக்கு. அப்போ எதை பேசினாரு? தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை பேசினாரு. இப்போ அதை அடுத்து தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் அடுத்த வசனங்களை வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவர் பேசுகிறார். அப்போது இப்படி வச்சுக்கலாம், ஒரு சாண்ட்விச்சில் மேலையும் கிளையும் பிரெட்டு, நடுவில் அந்த ஃபில்லிங் இருக்கிற மாதிரி மேலையும் ராஜ்யத்தை பற்றி பேசுகிறாரு, கீழே ராஜ்யத்தை பற்றி பேசுகிறாரு, நடுவில் பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேசுகிறார். அப்போ இயேசு திரும்ப வந்தார், முதல் காரியம். 2வது, வந்து போதித்தார், 2வது காரியம். எதை போதித்தார்? ராஜ்யத்தை குறித்தும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவர் போதித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, இதையும் தாண்டி நமக்கு இதில் என்ன சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்குது? ஒரு காரியத்தை பார்ப்போமே. இந்த இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அடிக்கடி தரிசனம் கொடுத்தாலும் அவங்க அப்பப்போ கொஞ்சம் சந்தேகத்தில் இருந்து நம்ம வேதத்தில் பார்க்கலாம். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். லூக்கா 24வது அதிகாரம் 38 முதல் 43 வசனம் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏசு அவங்க இருந்த ரூமுக்குள்ளே வந்துட்டார். வந்த உடனே சூப்பர் ஜீசஸ் வந்துட்டாங்க, கை தட்டிக்கோ அப்படின்லாம் அவங்க சொல்ல, ஹைஃபை கொடு அப்படின்லாம் சொல்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, ஏன்பா கலங்குறீங்க? அப்போ என்ன அர்த்தம்? இவர் வந்ததுக்கு அப்புறம் கூட கலக்கம் மட்டும் போகலை. அடுத்து சொல்கிறாரு, உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? கலக்கமும் இருந்துச்சு, சந்தேகமும் இருந்துச்சு. இப்போ நான் தான், நீ பாருப்பான்னு சொல்லி கையை காட்டுறாரு. ஓகே, கையை கொஞ்சம் பார்த்தாச்சு, சரி போதும் ஆண்டவரே, வேற நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அடுத்து, என் கால்களையும் பாருங்கள் அப்படிங்கிறார். அப்போ காலையும் காட்டிட்டு ஒருவேளை ஆவின்னா கால் இருக்காதுன்னு நினச்சாங்களோ என்னவோ எனக்கு தெரியல. ஆனால் அங்கே என்ன காமிச்சார்? கையை காமிச்சிட்டு காலையும் காமிச்சார். ஆணிகள் அடிக்கப்பட்ட அந்த தழும்புகளை காமிச்சிருக்கலாம். சரி, அதையும் பார்த்துட்டு திருப்பி இதை பார்த்து விசுவாசிச்சாங்களா என்னன்னு தெரியல. அதையும் தாண்டி சரிப்பா வேணா தொட்டு வேணாலும் பார்த்துக்கோ, ஏன்னா சதம் இருக்கா இல்லையான்னு எனக்கு டவுட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ கையை பார்த்தாச்சு, காலை பார்த்தாச்சு, தொட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு திருப்பி அவரே சொல்கிறாரு, நீங்கள் காண்கிறபடி, அதாவது நீ பார்க்குறபடி எனக்கு என்ன இருக்குது? எனக்கு மாம்சம் இருக்குது, எலும்பும் இருக்குது, ஒரு ஆவிக்கு இராதே. அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல வர, இங்கே பாரு, நான் வந்து நின்று நீ என்ன நினச்சி பயந்துட்ட தெரியுமா? ஆவின்னு நினச்சி பயந்துட்டேன். நான் ஆவியில் வரல, நான் சரீரத்தில் தான் வந்திருக்கிறேன். ஏன் சரீரங்கிற? இங்கே பாரு, கையை பாரு, ஆணி அடித்த தழும்பு இருக்குது, காலை பாரு, ஆணி அடித்த தழும்பு இருக்குது, சரி அதெல்லாம் பாரு, எலும்பு இருக்குது, தசை இருக்குது, தொட்டு பாருங்கிறார். இப்போவும் அவங்களுக்கு சந்தோஷம், ஆனால் சந்தோஷத்தோடு சேர்ந்து ஒரு ஆச்சரியத்தில் இன்னும் கொஞ்சம் கலக்கம் இருக்குது. என்ன வசனம் எப்படி சொல்லுதுன்னா, 41வது வசனம், ஆனாலும் அப்படின்ற வார்த்தை வருது. ஆனால் அப்படின்னாலே ஒன்று புரிஞ்சுக்கணும், நீங்கள் இங்கே இருக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. ஆனாலும் இவ்வளோ சொல்லியும் என்ன சொன்னாங்க? என்ன இருந்துச்சு அவங்களுக்கு? சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும்
விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகிறீர்கள். சந்தேகம் போயிடுச்சு, சந்தோஷம் வந்துருச்சு, ஆனால் அவ்விசுவாசம் போய் விசுவாசம்னு வரல. ஆச்சரியப்பட்டாங்களே தவிர விசுவாசிக்கலைனும். இப்போ உடனே சரிடா பேசாமல் சாப்பிட கொடுங்க. இப்போ நான் அதை சும்மா கற்பனையாக யோசிச்சு பார்க்குறேன். சாப்பிட கொடுங்கன்னு சொன்ன உடனே ஒரு பிரெட்டு துண்டு எடுத்து கொடுத்துருக்கலாம், ஒரு சப்பாத்தியை கொடுத்துருக்கலாம். ஆனால் நம்ம ஆளுக்கு எதை கொடுத்தாங்கன்னு பாருங்களேன். என்ன கொடுத்தாங்க? புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் இங்கே உண்டான்னு தான் கேட்டார். உடனே என்ன கொடுத்தாங்க பாருங்களேன், பொரித்த மீன். முள் இருந்துச்சா முள் இல்லைன்னு எனக்கு தெரிலங்க. பொரித்த மீனையும் தேன் கூட்டு துணிக்கைகளையும். தேனு டேஸ்ட்டு, இனிப்பு, அப்போ சுவை தெரியுதா? 2 மீன். டைஜஷன் சிஸ்டம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா பிரதர்? தேனு நிறைய சாப்பிட்டா என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. அப்போ இந்த 2ஐயும் கொடுத்துட்டு இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு கைப்போத்திட்டிக்கல் சிச்சுவேஷன் தான், வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா இருக்கும். இப்போ அவரும் பாருங்களேன், இவங்களுக்கு சலைச்சவர் கிடையாது. இவங்களை பற்றி அவருக்கு நல்லா தெரியும்ல. இப்போ அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாருன்னா, சரி அந்த பக்கமாக திரும்பி சாப்பிட்டாரா அப்படின்னு இல்லை. வசனம் சொல்லுது, அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து. இப்போ பார்த்துக்கப்பா, கை இருக்குன்னு சொல்லிட்டேன், கால் இருக்குன்னு சொல்லிட்டேன், எலும்பு இருக்குன்னு சொல்லிட்டேன், சதை இருக்குன்னு சொல்லிட்டேன், இப்போ கண் இருக்குது, உங்களை பார்த்து தான் பேசிகிட்டு இருக்கிறேன், பேச முடியுது, வாய் இருக்கேன்னு நீ கேட்டுட்ருக்கிற, நீ பேசுகிறது எனக்கு கேட்குது, இதையும் தாண்டி டைஜஷன் சிஸ்டமும் ஒர்க் ஆகிட்டு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறாரு. எதுக்கு இவ்வளோ தூரம் உயிர்த்தெழுதலை குறித்து தேவன் நிரூபிக்கணும்? சீஷர்களுக்கு இருந்த அந்த சந்தேகம், உயிர்த்தெழுதலை குறித்து இருந்த அந்த சந்தேகம் முற்றிலுமாக போகணும் அப்படிங்கிறதுல தேவன் உறுதியாக இருக்கிறார். அதனால தான் இவ்வளோ ஸ்டெப் பை ஸ்டெப். ஹவ் யூ காட் கன்வின்ஸ்டு? நீ இதில் கன்வின்ஸ் ஆகிடுச்சியா? கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது, ஆனால் கன்விக்ஷன் வந்துடணும். இன்னும் நீ கன்வின்ஸ் ஆகிருக்கணும். அது உனக்கு வந்துருக்கு வரைக்கும் விடலை. ஏன்? சுவிசேஷத்தினுடைய ஒரு முக்கியமான சாராம்சம் இது. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். இது கீ மெசேஜ் ஆஃப் த காஸ்பல். ரோமர் 10வது அதிகாரம் 9வது வசனத்தில் பவுல் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற காரியத்தை குறித்து சொல்லும்போது இப்படி சொல்கிறார் பாருங்களேன். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று விசுவாசிக்கணும். அப்போ உயிரோடு எழுந்துட்டாருங்க நீ விசுவாசிச்சே ஆகணும். அதையும் தாண்டி 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 1வது வசனத்தில் நான் உனக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உனக்கு வெளிப்படுத்துகிறேன். எதுக்கு வெளிப்படுத்துகிற? நீ அதை ஏற்றுக்கொண்ட சுவிசேஷம், நீ அதில் நிலைச்சிருக்கிற சுவிசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுவிசேஷத்தை குறித்து சொல்லும் பொழுது வேத வாக்கியங்களின்படி பாவங்களுக்காக மரித்து அப்படின்னு சொன்னவர் திருப்பி ஒரு வார்த்தை சொல்றார், வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து. அப்போ இந்த சுவிசேஷத்தில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் உயிர்த்தெழுந்தது உனக்கு புரியணும். ஏன்னா இதை புரிஞ்சுக்கிட்டா உனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கும். என்ன டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கும்? கொஞ்சம் இயேசுடைய சீஷர்களை யோசிச்சு பாருங்களேன். முதல்ல எப்படி இருந்தாங்கன்னா ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆகிட்டாங்க? தைரியமாக டெய்லி தேவாலயத்துக்கு போயிட்டு வர அளவு மாறிட்டாங்க. முதல்ல எப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, யார் பெரிய ஆள் ஆகுண்டு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒன்னஸ், பேதர் என்ன சொல்கிறாரோ அது எல்லாத்தையும் கேட்குற லெவலுக்கு இருக்குது. எப்படி, யார் சொன்னால் தெரியல, அவங்களே மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த பேதுரு இயேசுவை மறுதளிச்சானோ அந்த பேதுரு ரெடி ஆகிட்டு இருக்கிறார். எதுக்கு? அடுத்து ராஜ்யத்தின் வேலையை பார்க்கறதுக்கு தயாராகிட்டார். அடுத்து எந்த கூட்டம் செதறி ஓடிச்சோ அரெஸ்ட் பண்ணும் பொழுது இயேசுடைய சிலுவை பக்கத்தில் யாருமே காணும்ல, யோவானை தவிர. யார் செதறி ஓடுனாங்களோ இப்போ எல்லாரும் கேதர் ஆகி ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லாமல் மீன் பிடிக்க போயிட்டு இருந்தவங்க இப்போ என்னானாலும் பரவாயில்ல அடுத்த கட்ட ஊழியத்துக்கு தயாராகும் சொல்லி ஆளை செலக்ட் பண்ற லெவலுக்கு வரைக்கும் வந்துட்டாங்க. இன்னும் என்ன ஒரு நோக்கமே இல்லாமல் சுத்திட்டு இருந்தவங்க இப்போ அடுத்த கட்ட கள பணிக்கு தயாராகிட்டாங்க. நீங்களும் நானும் இந்த ஆண்டவரோட உயிர்த்தெழுதலை குறித்த உறுதியான நம்பிக்கை இருந்தோம்னா அவர் எப்போ வருவாருங்கிறத குறித்தும் நமக்கு கவலை இல்லை. நாம் எப்போ அவர்கிட்ட போவோங்கிறத குறித்தும் கவலை இல்லை. ஏன்னா அவர் உயிரோடு அவர் எழுந்தது நிச்சயமானால் எனக்கும் ஒரு ஜீவன், நித்திய ஜீவன்கிறது இருக்குது, ஒரு மறுவாழ்வு இருக்குங்கிறதுனால இது என்னுடைய வாழ்க்கையை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. எவ்வளவுக்கு எவ்வளவு உயிர்த்தெழுதலை குறித்த சத்தியம் நமக்கு புரிகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு இது தைரியத்தையும் தேவ நோக்கத்தையும் நமக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஜான் வெஸ்லிட்ட ஒரு அம்மையார் போய் கேட்டாங்க, நாளைக்கு நைட்டு 12 மணிக்கு நீங்கள் செத்து போயிடுவீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. ஜான் வெஸ்லி என்ன சொன்னாராம் அப்படின்னா, இதை பற்றி எனக்கு கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குது,
காலையிலே எழுந்திரிச்சு கிளவுசெஸ்டருங்கிற ஊருக்கு போவேன், ஏன்னா 5 மணிக்கு காலையில் அங்கே மீட்டிங் இருக்குது. அடுத்து முடிச்சுட்டு என் குதிரையில் அப்படியே ஏறி ட்வெஸ்பரி அப்படிங்கிற ஊருக்கு வந்துட்டு அங்கே மதிய பிரசங்கம் பண்ணுவேன். அங்கே உள்ள சொசைட்டி மக்களெல்லாம் மீட் பண்ண வேண்டியிருக்கு, அதை ஈவினிங் மீட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ரெவரண்ட் மார்ட்டின் ஹோமுக்கு ஈவினிங் போயிட்டு அவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பேசிட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு அவங்களோட கொஞ்சம் குடும்ப ஐக்கியம் இருக்கும், அதை முடிப்பேன். முடிச்சுட்டு 10 மணிக்கு ரூமில் போய் படுக்க போயிட்டு, ஆண்டவரே உம்முடைய கரத்தில் என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுவேன். சரி ஜான் வெஸ்லி, இது ஓகே. ஒருவேளை நாளைக்கு இயேசு கிறிஸ்து வர்றாருன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? காலையில் எழுந்திரிச்சு எனக்கு என்ன வேலையை ஆண்டவர் கொடுத்துருக்காரோ அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஆண்டவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வர்ற வரைக்கும் நீங்கள் சொன்ன வேலையை செய்கிறேன்னு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னாராம். ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையினுடைய மோட்டமும் இதுதான். மரணமோ தேவ வருகையோ, நமக்கு குறித்த திட்டத்திலே நமக்கு குறித்த ஓட்டத்திலே ஓடிக்கொண்டே இருப்போம். ஏன்னா அவர் உயிரோடு எழுந்தார், அவர் மீண்டும் வருவார் என்கிற நிச்சயம் நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கணும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் மரித்தீர், ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே, மரித்தீர் ஆனால் சதா காலமும், இதெல்லாம் ஆண்டவரே ஹார்மனைஸ் பண்ண முடியாத வார்த்தைகள் ஆண்டவரே. ஆனால் நீர் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறீர், இருக்கிறவராகவே இருக்கிறீர் ஆண்டவரே. அது எங்களுக்கு இன்னும் நிச்சயத்தை தருகிறது, தைரியத்தை தருகிறது ஆண்டவரே. இன்னும் உமக்காக ஓட எங்களை உந்தி தள்ளுகிறது ஆண்டவரே. எந்த சூழ்நிலை வந்தாலும் மரணத்தையே ஜெயித்த தேவன் என்னோடு எனக்காக இருக்கிறார் என்கிற வைராக்கியத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள, இன்னும் வைராக்கியம் கொள்ள ஆவியானவரே அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.